வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போதே தன்னுடைய ஆக்டிங் கேரியர ஸ்டார்ட் பண்ணி, ஹாரர் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் சின்ன சின்ன ரோலா நடிக்க ஆரம்பிச்சு, நாளடைவுல அதே ஹாரர் ஃபிலிம்ல வந்துட்டு மெயின் ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட நிக்காம, பெரிஃபெரல் மாரியான த்ரில்லர் சீரிஸ்லலாம் நடிக்க ஆரம்பிச்சு, அத தொடர்ந்து கிடைச்ச பட வாய்ப்புகள வந்து சரியா பயன்படுத்தி, இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா நிக்கிற க்ளோயி கிரேஸ் மாரட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் எங்க சேனல முதல் தடவ பார்க்குறீங்கன்னா, கண்ண மூடிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன தட்டிருங்க. ஏன்னா எப்படியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க போகுது. அதனால சொல்றேன். சரி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்குது டாம் அண்ட் ஜெர்ரி. 2021ல் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைலா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய ஃபேன்சி ஹோட்டலில் ஒரு பிரம்மாண்டமான வெட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஜெர்ரின்ற ஒரு சுண்டலி வந்து அந்த ஹோட்டலே வந்து ஒரு கலக்கி பெரிய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த சுண்டலியை வந்து காலி பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு பரம விரோதியான டாமை களத்தில் இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாமை போய் தேடி இந்த மாதிரி நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அதை கூட்டின்னு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்லவே வேணும், டாம் அண்ட் ஜெர்ரிக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்காதீங்களா. இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னென்னா, இது வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் அண்ட் அனிமேஷன் ஃபிலிம். அதாவது நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாம் வந்து வழக்கம் போல் ஒரு 2Dயில் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற ஜனங்க எல்லாரும் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க. இந்த படத்துக்கு இவங்க வந்து டாம் அண்ட் ஜெர்ரி நான் 3Dயில் போடுறேன் அப்படின்னு நம்ம தாலியாக இருக்காமல், இல்லை மற்றவங்கள வந்துட்டு 2Dயாவோ 3Dயாவோ மாத்திரனும் ஒரு நார்மலாக கொண்டு போகாமல், எது எப்படி இருக்கணுமோ அப்படியே விட்டது தான் இந்த படத்துடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்குது பிரெயின் ஆன் ஃபயர். 2016ல் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு மெலோ ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுசானா கஹாலன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ரேரான நியூராலஜிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்படுறாங்க. இதனால இவங்களுடைய தினசரி வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு வந்து இவங்க மனசு சொல்கிறத உடம்பு கேட்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இவங்களை விட்டு போகாமல் எப்படி இவங்களுக்கு ரொம்ப கேரிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த டிசார்டர்னால இவங்க பாதிக்கப்பட்டதுனால இவங்க டெய்லி ரொட்டீன் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து இவங்க ஓவர் கம் பண்ண முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்கிறது என்னென்னா, இவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கல் பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செதுக்கியிருப்பாங்க இந்த படத்தில். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி ஃபிலிம் தான். நியூயார்க் போஸ்ட்டில் வந்துட்டு ரைட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த சுசானா கலாஹன் அப்படின்றவங்களுடைய உண்மையான வாழ்க்கை கதையை தான் வந்து பிரெயின் ஆன் ஃபயர் அப்படின்ற புக்கில் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த புக்கை தழுவி அப்படியே எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். நேம் கூட மாற்றிருக்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது இஃப் ஐ ஸ்டே. 2014ல் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியா வந்து தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை வந்து சந்திக்கிறாங்க. இந்த கோரமான சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இவ வந்து உடனே கோமாக்கு போயிடுறா. இவ கோமாவில் இருக்காள். இந்த சமயத்தில் இவளுக்கு வந்து தன்னுடைய உடம்பை விட்டு ஆத்மா வெளியே போகிற மாதிரி ஒரு கூடு விட்டு கூடு போயிடுறதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு உணர்வு வரும். விச் மீன்ஸ் வந்து உடம்பை விட்டு இவளால் வெளியே வந்து திங்க் பண்ண முடியும், அலைய முடியுன்ற மாதிரி வச்சுங்களேன். ஒரு ஆவியாக அலையிறது மாதிரி வச்சுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு இருக்கும் இவளுக்கு. இந்த உணர்வில் இவளால் வந்து இப்போ ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். மீன்ஸ் எய்தர் அந்த கோமாலே ஸ்டே பண்ணுறது, இல்லைனா அந்த கோமாலேருந்து எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். நிறையா ரொமான்ஸு, அப்புறம் அங்கங்கே வந்து நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இருந்தால் கூட அந்த படத்தோடு நீங்கள் ஒன்றி போனீங்கன்னா அந்த படத்தை வந்து தரமாக ரசிக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் அந்த கோமாவில் இருக்க பேஷண்ட் வந்து எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப ஆணித்தனமாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த பொண்ணு கோமாலேருந்து எழுந்திருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு தி ஈக்குவலைசர். 2014ல் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்கல் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஆள் வந்து தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ரொம்ப சைலண்ட்டாக வாழ்ந்துட்டுருப்பார். அதாவது நம்ம பாஷா படத்தில் வர ரஜினி மாதிரின்னு வச்சுங்களேன். நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு இவங்க பாஸ்ட்டை வந்து கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்னா, இவர் வந்து ஒரு சின்ன பொண்ணை பார்க்குறப்போ அந்த பொண்ணை வந்து கொடூரமான ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து இவரால் பார்த்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த பொண்ணுக்காக மறுபடியும் அநியாயத்தை தட்டி கேட்குறேன் அப்படின்னு தலைவன் களத்தில் இறங்குவான். இந்த தலைவனோட பேக் ஸ்டோரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தில் வந்து கூஸ் பம்ஸாக இருக்கிற விஷயமே. அதுக்கப்புறம் படம் சூடு பிடிக்கும். இதில் பார்ட் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான படம். வேணும்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கூட போட தயாராக இருக்கேன். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.4. அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது ஹியூகோ. 2011ல் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூகோ அப்படின்ற ஒரு அனாதை பையன் இருக்கான். இவன் வந்து அந்த ஊருடைய சென்ட்ரலான இடம் இருக்குது தெரியுமா, மெயினான இடம், அந்த கிளாக் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த இடத்த சுற்றி வந்து சின்ன சின்ன சில்லறை வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பான்.
அந்த மாதிரி சமயத்தில் இவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு சொத்து அப்படின்னா என்ன இவங்கன்னா எங்கள் அப்பாவுடைய ஆட்டோமேட்டான். அதனோட ஆட்டோமேட்டான் அப்படின்னா வந்து பல மோட்டாரால் செய்யப்பட்ட ஒரு 200 வருஷமாக செஞ்சுருப்பாங்க இதை வெவ்வேறு ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு பொம்மை மாதிரியான ஒரு வடிவம். இந்த பொம்மை மாதிரியான வடிவம் வந்துட்டு என்ன பண்ண போகுது இதை பற்றி ஒரு ஐடியாவே மற்றவங்களுக்கு இருக்காது. பட் வந்து இவன் அதை ரொம்ப நாளாக பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வருவான். இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சரியான சாவி வேணும். இந்த சாவியை வந்து எப்படியாச்சும் ரெடி பண்ணி இதை எப்படியாச்சும் ஒர்க் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவான். இந்த சின்ன பையன் இவனுடைய இந்த மிஷனில் சக்சீட் ஆகுறானா, அந்த பொம்மை வந்து என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஃபஸ்ட் கிளாஸான படம். எதிர்பார்க்காத மாதிரியெல்லாம் அந்த படம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகும். ஃபேமிலியோட கூட உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.8. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.